மலயாளம் வெப் சீரிஸில் உள்ள அனைத்து எபிசோடுகளையும் காண உடனடியாக பிளாக் ஷிப் வேல்யூ ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். காதல் எப்படி தெரியுமாங்க? நடிக்குங்க. இருதயமே துடிக்கிறதா, துடிப்பது போல் நடிக்கிறதா. ஆத்தாடி பயந்துட்டேன் நானு. நடிக்கும், நட்பு நடிக்காது. எப்படி தெரியுமா? வேணாம் மச்சான் வேணாம், இந்த பொண்ணுங்க காதலு, இது மூடி திறக்கும் போதே நம்ம கவுக்கும் குவாட்டரு. கடலை போல காதல் ஒரு சால்ட் மேட்டரு, அதை கொஞ்சம் திறக்கும் போதே உன்னை கவுக்கும் குவாட்டரு. மம்மி சொன்ன பொண்ணை கட்டினா டார்ச்சர் இல்லடா, நீயும் டாவடிக்கும் பொண்ணை கட்டினா ட்ரௌசரை உருண்டா. கண்ணை கலங்க வைக்கும் ஃபிகர் வேண்டாண்டா, நமக்கு கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் ஒட்டும் நண்பன் போதுண்டா. அருமை அருமை அருமை. பாட்டு வேற, வேணாம் மச்சான் வேணாம் இந்த பொண்ணுங்க காதலு, இப்படி எல்லாம் பாட்டு பாடி இருக்கிறார்களே அந்த படத்திலே. ஆமா பாடுனாங்க. அதே படத்துல உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சந்தானம் நடிச்சிருப்பாரு. பிரச்சனை யாருனால அதிகம்? சந்தானம் என்கிற நண்பனால தான். சரி, அந்த படத்துல கடைசி சந்தானத்தை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? எதுக்கு அங்க உங்களுக்கு ஒரு காதல் மனைவி தேவைப்படுது? ஃப்ரெண்ட்ஸுங்கிறது சும்மா உப்புக்கு சப்பாதாங்க, கொஞ்ச நாள் இருக்கும். ஆனா வாழ்க்கையில காதல் தாங்க இனிமை கொடுக்கும். கார்த்திகாக்கு பின்னாடி ராஜான் என்னுடைய கணவர் பெயர். என் வாழ்க்கையின் இறுதி வரைக்கும் வருதுன்னு சொன்னா, என் திறமையை அங்கீகரிப்பதற்காக காதல் கணவர் வீட்டில் உள்ள பொறுப்பை பார்த்துக்கிறாரு. இன்னைக்கு நான் மேடையில வந்து பேசுறேன்னு சொன்னா அதற்கு காரணம் காதலாக மட்டும் தானே இருக்க முடியும். கார்த்திகாக்கா வந்து சொன்னாங்க, ராஜா என்கின்ற பெயர் மட்டும் இல்லை என்றால் இன்னைக்கு கார்த்திகா மேடையில் வந்திருப்பேனா அப்படின்னு. அக்கா, பல கார்த்திகாக்கள் மேடை ஏறியதை பற்றி நீங்கள் பேசியிருக்கிறீர்கள். பல கஸ்தூரிகள் மேடையே ஏற முடியாமல் காதலால் ஆசிட் வீச்சால் மூளையில் முடங்கி இருக்கிறார்களே, அதை பற்றி நாங்கள் பேச வந்திருக்கிறோம். காதல் தோல்வின்னு ஒன்று இந்த உலகத்தில் இருக்கு சார். நட்பு தோல்வின்னு எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா?